சென்னையில் நடைபெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், உயிர் இருக்கும் வரை மக்களுக்காக உழைப்பேன் என தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் 126 மாணவர்களுக்கு மடிக்கணினி, 356 பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், 1860 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடி, புத்தாடைகள் ஆகியவற்றை வழங்கி வாழ்த்தினார். தமிழகத்தில் 8 கோடி மக்களை ஒரு குடும்பம் சுரண்டி வருவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குடலூரில் பரப்புரை செய்த அவர், கூட்டணி கட்சிகளை திமுக அடிமைகளாக நடத்தி வருவதாக கடுமையாக விமர்சித்தார். அதிமுக யாருக்கும் அடிமையில்லை எனவும், அதிமுகவை யாராலும் அடிமையாக்க முடியாது எனவும் பழனிசாமி பேசினார். திமுக கூட்டணிக்கு உள்ளேயே பிளவு ஏற்பட தொடங்கியுள்ளதாகவும் பழனிசாமி குறிப்பிட்டார். அதிமுக தலைமை அலுவலகத்தை காலால் எட்டி உதைத்தவர்களை எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்பியுமான சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் அருகே திருவாமாத்தூரில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் உள்ளிட்டோர் வலியுறுத்தி வருவதை கடுமையாக விமர்சித்தார். விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் பரப்புரைக்கு தேவையில்லாத கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலராக பழனிசாமி இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்பே இல்லை என அமமுக பொதுச் செயலர் தினகரன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் முகமாக பழனிசாமியை ஏற்கவே முடியாது என்றார். இதனை டெல்லிக்கு எழுத்துப்பூர்வமாகவே கூறியிருப்பதாகவும் தினகரன் தெரிவித்தார். கூட்டணி விலகல் முடிவை மறுபரிசீலனை செய்ய அண்ணாமலை தன்னிடம் கூறியதாகவும் தினகரன் குறிப்பிட்டார். ஈழத்தமிழர்கள் மற்றும் மீனவர்கள் குறித்து விஜய் பேசுவது பிரதமர் மோடி பேசும் தமிழ் போல் உள்ளதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கு சுமையென்று தெரிந்தும் ஜிஎஸ்டியை மத்திய அரசு கொண்டு வந்தது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். உண்மையாக மனதில் வலி இருந்தால் மீனவர்கள் பிரச்சனையை முதல் மாநாட்டிலேயே விஜய் பேசியிருக்க வேண்டும் எனவும் சீமான் குறிப்பிட்டார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். 2026 நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் வியூகம், பாஜகவை வலுப்படுத்துவது, கூட்டணி கட்சிகளை இணைப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதிமுக மூத்த தலைவர்கள் சிலரையும் ஜே.பி. நட்டா சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் மக்கள் சந்திப்பு பயணத்தையும் ஜே.பி. நட்டா தொடக்கி வைக்க உள்ளார். கலைமாமணி விருதுகள் 2021, 2022, 2023 என 3 ஆண்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கவிஞர் நெல்லை ஜெயந்தா, திரைப்பட இயக்குநர் லிங்குசாமி, நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், நடிகை சாய் பல்லவி, இசையமைப்பாளர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன் உள்ளிட்டோர் கலைமாமணி விருது பெறுகின்றனர். சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன், கலை இயக்குநர் ஜே.கே., பாடலாசிரியர் விவேகா உள்ளிட்டோரும் கலைமாமணிக்கு தேர்வாகியுள்ளனர். இசைக்கான எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது பாடகர் கே.ஜே. ஜேசுதாஸுக்கு வழங்கப்படுகிறது. நடிகர் ரவி மோகன் ஐசிஐசிஐ வங்கியிடம் வாங்கிய 8 கோடி ரூபாய் கடனை திருப்பிச் செலுத்தாததால் சென்னை ஈஞ்சம்பாக்கம் மற்றும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீடுகளில் வங்கி ஊழியர்கள் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக தவணைத் தொகையை அவர் சரியாக செலுத்தாததால் நிலுவைத் தொகையான 7 கோடியே 64 லட்சம் ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும் என நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லையெனில் சட்ட ரீதியான கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வங்கி எச்சரித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து ஆன்லைன் மூலம் பெயரை நீக்குவதற்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் முறையில் வாக்காளர் பெயரை நீக்க ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் அவசியம் என்ற விதியை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவின் ஆலந்த் தொகுதியில் ஆன்லைன் முறையில் 6000 வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்ததாக ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள நிம்கான் கிராமத்தில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அப்பகுதிகளில் பாயும் சிறு ஓடைகள் மற்றும் ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அருகில் உள்ள நிலங்களும் மழைநீரால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் வடியாத நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் கொல்கத்தாவில் பல பகுதிகள் நீரில் மிதக்கின்றன. பாலிகஞ்ச் பகுதியில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மழைநீரில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா மற்றும் மேற்கு வங்கத்தின் பிற பகுதிகளில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலையை மீட்டெடுக்க மத்திய மாநில அரசுகள் விரைவாக செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் உயர் அமைப்பான செயற்குழு பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். வாக்கு திருட்டு, அமெரிக்காவின் வரி நெருக்கடி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பீகாரில் ஓரிரு மாதங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கவனம் பெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் காலியாக உள்ள 4 மாநிலங்களவை இடங்களுக்கு அக்டோபர் 24ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. காஷ்மீர் 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி கடந்த 4 ஆண்டுகளாக காலியாக இருந்து வந்தது. காஷ்மீரின் மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டதால் சட்டப்பேரவைத் தேர்தல் தாமதமாகி வந்தது. கடந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போது 4 காலி இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபிலும் ஓரிடத்திற்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. தனக்கு பரிசாக கிடைத்த பொருட்கள் ஏலத்தில் விற்கப்பட்டு வருவதாகவும் அதில் பங்கேற்குமாறும் பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மோடிக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பரிசாக கிடைத்த பொருட்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் ஏலம் மூலம் விற்கப்பட்டு வருகின்றன. www.pmmementos.gov.in என்ற தளம் மூலம் வரும் 2ஆம் தேதி வரை இவ்விற்பனை நடைபெறுகிறது. ஏலத்தில் கலந்து கொண்டு இப்பொருட்களை வாங்குமாறும் அதில் கிடைக்கும் தொகை கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் நமாமி கங்கை திட்டத்திற்கு வழங்கப்படும் என்றும் பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வருங்கால வைப்பு நிதியில் இருந்து எடுக்கும் பணத்தை உரிய தேவையை விட்டுவிட்டு வேறு ஒன்றுக்கு செலவழித்தால் அந்த பணம் அபராதத்துடன் மீண்டும் வசூலிக்கப்படும் என்று பணியாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் எச்சரித்துள்ளது. வீடு வாங்க, வீடு கட்ட, வீட்டை புதுப்பிக்க, அவசர மருத்துவ தேவை, பிள்ளைகளின் திருமணம் உள்ளிட்டவற்றிற்கு வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பணம் எடுக்கலாம். சிலர் இப்படி எடுக்கும் பணத்தை ஆடம்பரமாக செலவழிப்பதும் முதலீடு செய்வதும் உண்டு. அப்படி செய்தால் அந்த பணம் மீண்டும் வசூலிக்கப்படுவதோடு அபராதமும் விதிக்கப்படும். மும்பையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் புதிய வகை வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. 6 பேர் வரை பயணிக்கக்கூடிய பாட் டாக்ஸிகள் அறிமுகப்படுத்தப்படும் என முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். முதல் கட்டமாக குர்லா மற்றும் பாந்த்ரா ரயில் நிலையங்களுக்கு இடையே பாட் டாக்ஸிகள் இயக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். பாட் டாக்ஸிகள் ஓட்டுநர் இன்றி மின்சாரத்தால் இயங்குபவையாகும். இதற்கென தனிப்பாதை அமைக்கப்படும். லண்டன், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள மஸ்தர் உள்ளிட்ட சில இடங்களில் மட்டுமே பாட் டாக்ஸிகள் இயங்கி வருகின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் தரிசன அனுபவத்தை மேம்படுத்த AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சாமி தரிசனத்திற்கான வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையம் கூட்ட நெரிசலை கண்காணித்து கட்டுப்படுத்துவதுடன் திருட்டு மற்றும் விரும்பத்தகாத சம்பவங்களை தடுக்கவும் காணாமல் போனவர்களை கண்டறியவும் உதவும். வியாழக்கிழமையன்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு இதனை திறந்து வைக்க உள்ளார். திறமை மிகுந்த இந்தியர்கள் தங்கள் நாட்டுக்கு வரவேற்கப்படுவதாக ஜெர்மனி கூறியுள்ளது. இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதர் பிலிப் ஆக்கர்மேன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அதன்படி இந்திய IT, நிர்வாகவியல், அறிவியல் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு ஜெர்மனியில் சிறப்பான வாய்ப்புகள் காத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவிலேயே தங்கள் நாடுதான் மிகப்பெரிய பொருளாதாரம் என்றும் ஆக்கர்மேன் பதிவிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் வரும் நவம்பர் மாதத்தில் இறுதி செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா சென்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்தார். இதில் வர்த்தக ஒப்பந்தத்தில் உள்ள தடைக்கற்களை அகற்றுவது குறித்து இரு அமைச்சர்களும் பேசினர். வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பிறகு ட்ரம்ப் இந்தியா வருவது குறித்தும் பேசப்பட்டது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு 88 ரூபாய் 80 காசுகளாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இது கடந்த ஒரு மாதத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவாகும். இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் மதிப்பு 3.5% சரிவடைந்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு மற்றும் H-1B விசா கட்டண உயர்வும் ரூபாய் மதிப்பு சரிய காரணமாக கூறப்படுகிறது. முன்னதாக யூரோ, பவுண்ட், மலேசிய ரிங்கிட் போன்ற நாணயங்கள் ரூபாயுடன் ஒப்பிடும்போது உயர்வு கண்டுள்ளன. மோடி அரசின் ஊழல் ஆட்சியை முடிவு கட்டுவதற்கான தொடக்க புள்ளியாக பீகார் தேர்தல் இருக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார்.
காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய கார்கே, வாக்கு திருட்டு என்பது வாக்குகளை திருடுவதோடு நிற்காமல் சாமானிய மக்களுக்கான ரேஷன், மருந்துகள், கல்வி உதவித்தொகை என நீள்வதாகவும் கார்கே தெரிவித்தார். பிரதமர் தனது நண்பர்கள் என்று கூறுபவர்களால் தான் இந்த நாடு அதிகம் பாதிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். பூடான் நாட்டில் பதிவு செய்து இந்தியாவுக்கு கார்களை கடத்திய கும்பல் தங்கத்தையும் போதைப் பொருட்களையும் கடத்தியிருக்கலாம் என கேரள சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தூதரகங்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்தோ பூட்டான் எல்லையில் செக்கிங் முறையை தவிர்த்து இந்தியாவுக்குள் கார்கள் கொண்டுவரப்பட்டு மோசடி குறித்து ஆபரேஷன் நும்கூர் எனும் பெயரில் அவர்கள் சோதனை நடத்தினர். கொச்சியில் உள்ள நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் உள்ளிட்டோரின் வீடுகளில் நடந்த சோதனையில் துல்கர் சல்மானின் 2 கார்கள் உட்பட மொத்தம் 36 கார்களை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரியில் பெய்து வரும் மழையால் ரப்பர் மரங்களிலிருந்து பால் சேகரிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரப்பர் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குமரி மேற்கு மாவட்டத்தில் அமைந்துள்ள குழித்துறை உள்ளிட்ட மலையோர கிராம பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் ரப்பர் தொழில் முடங்கியுள்ளதாக ரப்பர் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டியை விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலளித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வரி மூலம்தான் மாநிலங்களில் கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் எந்த திட்டத்தையும் முதல்வர் ஸ்டாலின் வரவேற்பதில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் மத்திய அரசு வழங்குவதுதான் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. தஞ்சை, மைசூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்க வாரியத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. கோவை, சென்னை வந்தே பாரத் ரயில் 16 பெட்டிகளாக விரைவில் அதிகரிக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை பெரம்பூரில் 342 கோடி ரூபாயில் புதிய ரயில் முனையம் அமைக்க ரயில்வே வாரியம் விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணிகள் 2028 முடியும் போது சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும். கவின் படுகொலை வழக்கு நீண்ட நாள் சதித்திட்டம் என்ற வாதத்திற்கு வலு சேர்க்கும் தகவல்களை சிபிசிஐடி வெளியிட்டுள்ளது. ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் 4வதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஜெயபாலின் ஜாமீன் மனுவை நெல்லை 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் கொலைக்கான ஆதாரங்களை மறைப்பதற்கு சுர்ஜித்திற்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட ஜெயபால் கவின் கொலைக்கான திட்டமிடலிலும் பங்கு வகித்தது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கவினை கயத்தாருக்கு வரவழைத்து சுபாஷினியுடனான காதலை கைவிடுமாறு ஜெயபால் எச்சரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட உள்ளனர். இதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் tngase.org என்ற இணையதளத்தில் பெறப்படுகின்றன. தகுதி உள்ளவர்கள் அக்டோபர் 8ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அன்புமணிக்கு தலைவர் பதவி நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளதாக ராமதாஸ் தரப்பு பாமக தலைமை செய்தி தொடர்பாளர் அருள் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமதாஸ் இருக்குமிடமே பாமக கட்சி என்று தெரிவித்தார். மதுரையில் நடைபெறவுள்ள ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பைக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் நீதிமன்றம் அருகே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் இயங்கும் விளையாட்டு திடலை அவர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளை மாலை அணிவித்து கௌரவித்தார். மேலும் மதுரையில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் ஹாக்கி மைதானம் தென் தமிழக ஹாக்கி வீரர்களுக்கு சிறந்த பயிற்சி களமாக அமையும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இந்திய அளவில் தன்னை அடையாளப்படுத்திய கட்சி திமுக தான் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் ஆண், பெண் இருபாலருக்குமான தனித்தனி உடற்பயிற்சி கூடத்தினை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2000ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 25 ஆண்டுகால வரலாறு என்பது தனக்கு திமுகவில்தான் இருக்கிறது என்று தெரிவித்தார். வருவாய் உபரி ஈட்டுவதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழகம் பின்தங்கிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு காலத்தில் பின்தங்கிய மாநிலமாக பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசம் வருவாய் உபரியில் முதலிடம் பிடித்துள்ளது. ஆனால் திமுக அரசு தமிழகத்தை 27வது இடத்திற்கு தள்ளியிருக்கிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நிதி நிர்வாகம் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் திமுகவுக்கு இல்லை என்பதையே சிஏஜி அறிக்கையின் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவதாக அன்புமணி தெரிவித்துள்ளார்.
தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற மோகன்லாலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் ஜெயிலர் 2ஆம் பாகம் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி, ஜெயிலர் 2 படத்தின் வெளியீட்டு தேதியை தெரிவித்தார். ரகாசா புயலால் சீனாவின் குவாங்டாங் மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. கடலோர பகுதிகளில் வசிக்கும் 10 லட்சம் நபர்கள் வேறு பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதில் தொழிற்சாலை பணியாளர்கள் மட்டும் 3,75,000 நபர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இப்பகுதி உலகின் தொழிற்சாலையாக அறியப்படுவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ரகாசா புயலின் பாதையில் இருந்த பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், தைவான் ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தைவானில் மட்டும் 18 நபர்கள் இறந்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் 3 நபர்கள் இறந்துள்ளனர். ரகாசா புயல் ஹாங்காங்கில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரையோரம் உள்ள வானுயர்ந்த கட்டடங்களை அலைகள் சீற்றத்தோடு தாக்கும் காட்சிகள் மலைக்க வைப்பதாக உள்ளன. கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் மீட்கப்பட்டு சிறிய கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சாலைகளில் நிற்கும் வாகனங்கள் பாதி மூழ்கிவிட்டன. பலத்த காற்றோடு மழை பெய்த நிலையில் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. ரகாசா புயல் தைவான் நாட்டில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகளில் ஆறு போல் ஓடிய வெள்ளம் வடிந்துள்ள நிலையில் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதை ராணுவத்தினர் அகற்றி வருகின்றனர். வெளியே வர முடியாமல் இருக்கும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் ராணுவத்தினர் வழங்கி வருகின்றனர். பல இடங்களில் இருசக்கர வாகனங்கள் விழுந்து கிடக்கின்றன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் பரபரப்பான சாலை ஒன்றில் மிகப்பெரிய பள்ளம் திடீரென்று ஏற்பட்டது. சுமார் 30 மீட்டர் அகலமும் 50 மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த பள்ளம் அப்பகுதியில் நடந்து வரும் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை கட்டுமான பணியின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். திடீரென ஏற்பட்ட பள்ளம் காரணமாக சாலையில் சென்ற வாகனங்கள் பள்ளத்தில் விழுந்தன. இப்பள்ளத்தின் எதிரே இருந்த மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள் வெளியேற்றப்பட்டனர். ரஷ்யா நடத்தி வரும் போரில் இந்தியா பெரும்பாலும் தங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைனுக்கு எதிராக நடக்கும் போரில் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவுக்கு உதவி வருவதாக ட்ரம்ப் கூறியிருப்பது குறித்து ஜெலன்ஸ்கியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பதிலளித்த ஜெலன்ஸ்கி, இந்தியா தங்கள் பக்கமே பெரும்பாலும் இருப்பதாகவே கருதுவதாக கூறினார். அதே நேரம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்க நாடான சூடானில் காலரா காரணமாக கடந்த 14 மாதங்களில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 3000-ஐ தொட்டுள்ளது. குறிப்பாக தர்ஃபர் மாநிலத்தில் மிக அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குடிநீர் மற்றும் உணவில் ஏற்படும் தொற்று காரணமாக காலரா பரவல் அதிகரிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. காலரா பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணியை உலக சுகாதார நிறுவனம் தீவிரப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் வறுமையில் விழுபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உலக வங்கி அறிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டில் பாகிஸ்தானில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளோர் எண்ணிக்கை 7% அதிகரித்து 25.3% தொட்டுள்ளதாக உலக வங்கி அறிக்கை கூறுகிறது. வறுமை தவிர கல்வியிலும் பின்னடைவு உள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. 25% சிறுவர்கள் பள்ளிக்கு செல்வதில்லை என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. சிறந்த ஆங்கில நாவலுக்காக இங்கிலாந்தில் வழங்கப்படும் புகழ்பெற்ற புக்கர் பரிசுக்கான போட்டியில் 6 பேரின் பெயர்கள் இறுதிப் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆண்டு பட்டியலில் 2006ஆம் ஆண்டு புக்கர் பரிசு வென்ற கிரண் தேசாய் தனது புதிய நாவலான தி லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி என்ற படைப்பிற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். அவரோடு சுசான் சோய், கேட்டி கிதமுரா, பென் மார்கோவிட்ஸ், ஆண்ட்ரூ மில்லர், டேவிட் ஸ்லோலே ஆகியோரின் நாவல்களும் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. விருதாளர் பெயர் நவம்பர் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. ஆஸ்திரேலிய T20 தொடர்பான பிக் பாஷ் லீகில் இந்திய வீரர் அஸ்வின் சேர உள்ளார். சிட்னி தண்டர்ஸ் அணிக்காக அஸ்வின் ஆடுவார் என கூறப்படுகிறது. சிறப்பு அனுமதி முறையில் அஸ்வினை பிக் பாஷில் சேர்ப்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. பிக் பாஷ் தொடர் வரும் டிசம்பர் 14ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பிக் பாஷ் தொடரில் ஆடும் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற பெயரை அஸ்வின் பெற இருக்கிறார். அமெரிக்க கிரிக்கெட் சங்கம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க கிரிக்கெட் சங்கத்தை புதிய நிர்வாகத்தின் கீழ் முற்றிலும் மாற்றியமைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கையை ICC எடுத்துள்ளது. எனினும் அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடரில்
அமெரிக்கா பங்கேற்பதற்கும் இந்த இடைநீக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஐசிசி விளக்கமளித்துள்ளது.